காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் வரும் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். உங்கள் கையை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்துக்கொண்டு அவரை ஸ்தோத்தரியுங்கள். பூமியும் வானங்களையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 134 1-3 ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, அவர் என்றென்றும் உள்ளது. அல்லேலூயா. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தி அடையும்படி கவனித்திருங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை அளிக்கிறேன், நீங்கள் என் உபதேசத்தை விடாதிருங்கள். நீதிமொழிகள் 4:1-2. துர்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய விதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய விதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களோடமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பார்கள். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துர்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போர் இருப்பார்கள். ஆகையால் துர்மார்க்கருடைய நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களுடைய சபையும் நிலைத்திருப்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களுடைய வழியை அறிந்திருக்கிறார், துர்மார்க்கருடைய வழியோ அழியும். சங்கீதம் 1:1 முடியும். நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் முன்பாக அது நன்மையும் பிரியமாக இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் அது அறிவடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:3-4 முடிய. God is refuge and strength, a very present help in trouble. Psalm 46:1. ஆபத்து நாளிலே கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பாராகில். யாக்கோபின் தேவனுடைய நாமம் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். சங்கீதம் 20:1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருடைய ஆத்மா மென்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு ரசிப்பார்கள். நாம் ஒருமித்த அவர் நாமத்தை ஒரே துவமாக. சங்கீதம் 34:1-3 வரை.